தளபதி மன்னா, எதற்காக இங்கே இவ்வளவு பழங்கள்? யாருக்கு முதலிரவு? அது முதலில் இதை எடுத்து செல்ல சொல்லுங்கள். குழந்தாய் வாயிங்கே. யார் இந்த சிறுவன்? எடுபடி வேலைக்காக மன்னா. என்ன குழந்தை தொழிலாளியா? ஆக வறுமையை காட்டி குழந்தைகளை வேலைக்கு அனுப்பியுள்ளார்கள். நீங்களும் குறைந்த ஊதியத்திற்காக இவர்களை வேலைக்கு வைத்துள்ளீர்கள், அப்படித்தானே? நமக்கு சம்பள பணம் மிச்சமாகும் என்று நான் தான் மன்னா ராஜகுருவுக்கு இந்த யோசனையை சொன்னேன். கையை நீட்டும். இன்னும் கொஞ்ச நாளில் உன் முகத்தில் துதிக்கையே முளைத்துவிடும். நீர் மட்டும் உடம்பை வளர்த்துக் கொண்டு பிஞ்சுகளையா வேலை வாங்குகிறீர்? கல்லஞ்சம் கொண்ட மூடனே. தளபதி, அரண்மனை மாடிக்கு மொத்தம் எத்தனை படிக்கட்டுகள்? 90 படிகள் மன்னா. இன்று சூரிய அஸ்தமனம் வரை இவரை மொட்டை மாடிக்கு ஏறி ஏறி இறங்க சொல்லுங்கள். உழைப்பு என்றால் என்னவென்று இவர் துந்தி உணரட்டும். குழந்தைகளே, நீங்கள் எல்லாம் ஏன் பாடசாலைக்கு செல்லவில்லை? பாடசாலையை கட்டுவதற்கு பணமில்லை மன்னா. என்ன? குழந்தைகளே, கவலைப்படாதீர்கள். நாளை முதல் நீங்கள் பாடசாலை செல்வீர்கள். தளபதி, இனி நம் நாட்டில் உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் சமகல்வி, இலவச கல்வி வழங்க வேண்டும். வானம் நமக்குள் வசப்படும், மனதில் உறுதி கொண்டால் மலையும் நகர்ந்து வழிவிடும், லட்சிய வழி நடந்தால் தளபதி மன்னா, இனி இந்த பெண்கள் அனைவருக்கும் மாதா மாதம் ஓய்வூதியம் வழங்குங்கள். வேறு ஏதாவது தொழில் செய்து பிழைத்துக் கொள்ளட்டும். இல்லை என்ற சொல்லே இல்லை, இல்லை இனிமேல் தமிழில் இல்லை. உண்டு உண்டு என்று நம்பி தொண்டு செய்ய எழுந்தால் தொலையும் தொல்லை. உதிரும் உதிரும் அதிலே உயரும் எங்கள் தேசம், தேசம் எங்கும் வீசும் நேசம். நான் தான் முட்டாள்தனமாக இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறேன் என்றால் உங்களுக்காவது புத்தி வேண்டாம்? என்னை எதிர்த்து போராடி இருக்க வேண்டாம்? இப்படி காட்டு மிராண்டிகளாகிவிட்டது.